தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரியுடைய ஃப்ரெண்டு ரேகா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த இடத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு, அதுவும் இங்கிலீஷில். கார்த்தி இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து சாமுண்டீஸ்வரி பெருமைப்படுறாங்க. அதே சமயம் சந்திரா பார்த்திங்கன்னா இவன் இங்கிலீஷ் தெரியாமல் அவமானப்பட்டு போய் நிற்பான் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில் பிச்சு உதறான். இவன் இப்படி இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்தா சின்ன வயசுலேருந்து இவன் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டு இருப்பான் போலேன்னு சந்திரா ஒரு பக்கம் கார்த்தி மேலே சந்தேகப்படுறாங்க. வந்தவங்களும் இங்கே கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது உனக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி சந்திரா கேள்வி கேட்கும்போது, என்னடா இந்த கேள்வியை இன்னும் கேட்கலையே அப்படின்னு நானும் யோசிச்சேன்னு சொல்லி மகிழ்வாகணும் அதுக்கும் ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அதாவது இங்கே டிரைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்சன் துறை வீட்டில் அவங்க 2 வருஷமாக டிரைவராக இருந்தாராம். அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசி இவருக்கும் சரளமாக இங்கிலீஷ் வந்துடுச்சுன்னு சமாளிக்க, அப்படி தானே சகலன்னு அந்த இடத்துல கார்த்திகிட்டே கேட்க கார்த்தியும் தலையாடுறாரு. வந்த கிஃப்டில் என்ன இருக்குன்னு சந்திரா ஈஸ்வரிக்கிட்ட சொல்லி பிரித்து பார்க்க சொல்ல, அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி ஈஸ்வரியும் பிரித்து பார்க்க அதில் ஹனிமூன் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட், ரூம் புக் பண்ண டிக்கெட் இது எல்லாமே இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சால் அவள் செம்மையாக கோவப்படுவா, கஷ்டப்படுவா. ஏன் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு சந்திரா ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்க, இதை பற்றி நானே யோசிக்கலை, ஆனால் அவங்க யோசிச்சிருக்காங்க, இதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை விட்டு ரேவதியை கூட்டிகிட்டு வர சொல்ல, ரோஹிணி நேராக ரேவதி கிட்டே போயிட்டு இது மாதிரி உன்னையும் அந்த டிரைவரையும் ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ரேவதி கோவப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா சடனாக அம்மா முனையில் நின்றுட்டு சரி நான் போகிறேன், எப்போ போகணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. ரேவதி இப்படி ஒரு பதிலை கொடுப்பாங்கன்னு இங்கே சந்திரா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல சந்திரா ரோகிணி இவங்க 2 பேருமே ரேவதி கிட்ட நீ ஏன் போகணும்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ரேவதியுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாங்க. இந்த வீட்லேயே இருந்தால் யாராவது வருவாங்க, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையாக போய் நிற்கணும், நடிக்கணும், இதெல்லாம் தேவையா? இதில் சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை. இப்போ நான் இருக்க மனநிலையில் தனியாக ஒரு 4 நாள் இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், அதுதான் ரைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அவனை நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏற்காடு போக சம்மதம் சொல்கிறாங்க. ஆனால் சந்திரா இவங்க 2 பேரும் இப்படியே விட்டால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இவங்க 2 பேரும் எப்போதும் பிரிச்சே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாவுக்கு கால் பண்ணி கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேரும் ஹனிமூன் போகிற விஷயத்த மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயா எப்போ பார்த்தாலும் மகேஷை காணலன்னு சொல்லி வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்க, ஒன்று அந்த டிரைவரு இல்லைன்னா அந்த சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் மகேஷை கடத்தி வச்சுருக்கணும், அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, இவ வேற எப்போ பார்த்தாலும் மகேஷ்னு உயிரை வாங்கிட்டு இருக்கா, இருந்தாலும் இவளை வச்சு தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும்னு சந்திரா ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோவில் பார்த்த சீன் தாங்க. கார்த்தி ரேவதியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரோ, ஆனால் அந்தளவுக்கு துளி கூட கார்த்தியை பற்றி ரேவதி புரிஞ்சுக்கலை. வழக்கம் போல் கார்த்தி மேலே கோவப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் எதுக்காக ஏற்காடு போக சம்மதம் சொன்னேன்னு தெரியுமான்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருந்தால் அவங்க அம்மா ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீ ஏற்காடு போகிறதுக்காக சம்மதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேவதி மனசில் என்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக கணிச்சு கார்த்தி சொல்லும்போது, பரவாயில்ல இந்தளவுக்காவது ஏன்னா நீ புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட பேச, உங்ககிட்ட என்ன பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாயை எடுத்துக்கிட்டு வெளியில் போக, அடடா நீ எங்கேப்பா போகிற அப்படி நீ வெளியில் போனோன்னா அதுக்கும் எங்கள் அம்மா என்ன தான் சொல்லுவாங்க, வேணா நீ கட்டில் படுத்துக்கோ நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீ கட்டில் படுத்துக்க நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாயை வரித்து கார்த்தி படுத்துட்டாரு. அந்த சமயம் மாயா ரேவதிக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரேவதியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி இந்த நேரத்தில் இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி ரேவதியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.